வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 8ல இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போறீங்க. ஹெண்டர்சன் ஹைசன்பர்க் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பஃபர் சொல்யூஷனுடைய pH கண்டுபிடிக்க போறோம். அதாவது percentage of H3O+ அயனை கண்டுபிடிக்க போறோம். பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 18 எடுத்துக்கோங்க. சார் சொல்றத கவனிங்க. The hydronium ion concentration in acidic buffer solution depends on the ratio of the concentration of weak acid to the concentration of its conjugate base present in the solution அப்படின்றாங்க. அப்ப இந்த H3O+ அயனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் R பார்த்தீங்கன்னா ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்லிபிரியம் டிவைடட் பை அந்த கான்ஜுகேட் பேஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்லிபிரியத்தில் இருக்கக்கூடியது. ஸோ நமக்கு தெரியும் என்ன எழுதணும் அப்படின்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட் Ka எழுதணும். அப்போ H3O+ அயனுடைய கான்சன்ட்ரேட் வந்து என்ன அப்படின்னா Ka இன்ட்டு ஆசிட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை பேஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா தங்கங்களா? சரி, ஏற்கனவே நமக்கு தெரியும் இது ஒரு அசிடிக் பஃபருடைய H3O+ அயனை பார்க்க போறோம் அப்படின்னு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அசிடிக் பஃபர் சார் எடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா அசிடிக் ஆசிடும் சோடியம் ஆசிடும் எடுத்துருங்க. அசிடிக் ஆசிட் ஏற்கனவே பார்ஷியலா டிசோசியேட் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த சோடியம் அசிட் வந்தனால இதுவும் அசிடேட் அயனை கொடுக்குது. இந்த காமன் அயன் எஃபெக்டால இந்த அசிடிக் ஆசிட் டிசோசியேட் ஆகிறது குறைஞ்சு அன்டிசோசியேட் அசிடிக் ஆசிட் தான் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிடுக்கு ஈக்குவலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேஸுடைய கான்சன்ட்ரேஷன் அதாவது கான்ஜுகேட் பேஸுடைய கான்சன்ட்ரேஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த சால்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இது எத்தனையோ அதான் அத்தனை வரப்போகுது. இது எவ்வளவு இருக்க போகுதோ அந்த அளவுக்கு அசிட்டேட் அயான் இருக்க போகுது. அப்ப இந்த அசிட்டேட் அயான் கான்ஜுகேட் பேஸுடைய கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆடட் சால்ட் அப்படின்னு. அப்ப எப்படி மாறும் அப்படின்னா H3O+ அயனுடைய கான்சன்ட்ரேஷன் மாறுது. கவனிங்க, கவனமா கவனித்தாங்க. ரொம்ப சிம்பிள் தான். H3O+ concentration is equal to Ka என்னது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட். முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா எப்படின்றது? ரைட். இப்போ இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். கவனமா கவனிங்க. ரெண்டு பக்கம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சாரு லாக் எடுக்க போறேன். அப்ப கவனிங்க, லாக் என்னமா வரும்? H3O+ அயான் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு log Ka இன்டா இருந்தா என்ன பண்ணணும்? பிளஸ் போடணும். பிளஸ் log என்னது ஆசிட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை சால்ட் கான்சன்ட்ரேஷன் வரும். வந்துருச்சாயா? ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ரெண்டு பக்கமும் நெகட்டிவ் எடுக்க போறேன். அப்ப என்ன வரும் கவனிங்க, நெகட்டிவ் log H3O+ அயான் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் log Ka மைனஸ் log ஆசிட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை சால்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படி வந்துடும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எங்க பார்த்துருக்கோம்? pH பார்த்துருக்கோம். வாட் இஸ் pH? pH is equal to minus log H3O+ concentration. அதே மாதிரி pKa is equal to minus log Ka வரும். அப்ப இதுக்கு பதில் நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னா pH is equal to pKa என்னது minus log acid concentration divided by salt concentration. சரி, இதை இன்வெர்ஸா போட்டோம்னா இங்க பிளஸ் வரும். அப்ப என்ன வருதுன்னு கவனிங்க தங்கங்களா. pH is equal to என்ன வரும்? pKa plus log என்னதுமா சால்ட் மேல போயிடும். சால்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ஆசிட் கான்சன்ட்ரேஷன். சார் இங்க ஏன் பிளஸ் போட்டேன் அப்படின்னா இதை இன்வெர்ஸா போடும்போது இந்த நெகட்டிவ் பிளஸ்ஸா மாறிடும். அப்ப pH is equal to என்னதுமா pKa plus log salt concentration divided by acid concentration. அப்ப பேசிக் பஃபர் இருக்கும்ல. அப்ப what is POH? POH is equal to pKb plus log என்னதுமா salt concentration divided by base அப்படின்னு வரும். அதுதான் பேசிக் பஃபருடைய POH. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.